மேஜிக் டே 3 இன்னைக்கு டே 3 ஓட வீடியோ இப்போவே நான் அப்லோட் பண்ணுறேன். எதுக்குன்னா நாளைக்கு காலையிலே எழுந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இப்போவே அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போது மேஜிக் டே 3க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே உங்களை தவிர வேறு யாருமே இங்கே இல்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களால் ஏதாவது ஒரு விஷயமாவது சுவாரஸ்யமாக பண்ண முடியுமா? கண்ணே இல்லாத போது ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்ச மாதிரி தானே இருக்கும். காதே இல்லாத போது உங்களுக்கு ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ண மாதிரி தானே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே ரசிக்கவே முடியாது, அப்படிதானே? அது மாதிரி தான் இந்த உலகத்தில் உங்களை தவிர யாருமே இல்லை அப்படின்னா இந்த உலகத்தை கண்டிப்பாக நம்மளால் ரசிக்கவே முடியாது. நீங்கள் எப்பயும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் எப்போவுமே இருப்பீங்க. இந்த நிமிஷம் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் எல்லா நிமிஷமும் இருப்பீங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் அது சுவாரஸ்யமாக இருக்காது. என்கரேஜ் பண்ணுறதுக்கு, நம்மளோட எமோஷன்ஸை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கணும். யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களோட இப்போ நீங்கள் எனிமையாகவே நீங்கள் ஒருத்தவங்க நினச்சாலும் உங்களோட எமோஷனை வெளியில் கொண்டு வராங்க இல்லையா? ஒரு சோகமான இதுவையோ இல்லை கோவத்தையோ வெளியில் கொண்டு வராங்க. அப்போது யாருமே இல்லாத போது உங்களால் அதை பண்ண முடியுமா? சந்தோஷமாக இருக்குன்றது நம்ம யார்கிட்ட வேணாலும் சந்தோஷமாக இருக்கலாம். கோவமாக இருக்கிறதும் நம்மளை யாருன்னா ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கோவப்படுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பர்சனாவது யாருன்னா பக்கத்தில் இருக்கணும். அது ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெய்பர்ஸாகவும் இருக்கலாம், அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம் உங்கள் கூட. அப்போது அந்த உறவோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? நம்ம எப்பயுமே ஒருத்தவங்கள பற்றி இப்போது யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் யாரை பற்றியோ அதிகமாக நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெகட்டிவாக யாரை பற்றியா தோணுது அப்படின்னா அந்த பர்சனை பற்றி ஒரு நீங்க அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்கலனாலும், அவங்க கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கும் இல்லையா? அப்போ பழகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த நல்லத மட்டும் திரும்ப 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 நீங்க நெனச்சு பாருங்க. அவங்களுக்கு நீங்க அந்த நன்றி உணர்வ சொல்லுங்க. மனசுல நீங்க சொன்னாலும், டெலபதிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. டெலபதின்றதெல்லாம் நான் நெறைய அப்புறம் பின்னாடி சொல்றேன். அந்த மாரி நீங்க மனசுல நெனச்சாலுமே அது அவங்களுக்கு போயிட்டு ரீச் ஆகும். அந்த மாரி தான் மனசுல நன்றி உணர்வ நீங்க அதிகமா அவங்கள பத்தி நெனச்சு நன்றி உணர்வ நீங்க அதிகமா சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, மனசுல உணரணும். நீங்க உணர்ந்தா தான் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். நீங்க சும்மாவே மனசுல தேங்க் யூ சொல்றீங்க அப்படின்னா, அதெல்லாம் அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. உணர்ந்து சொல்லணும். நீங்க மனசுல உணர்ந்து சொல்ற விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அப்போ நீங்க அவங்கள பத்தி தப்பா நெனைக்கிற விஷயமும், அவங்க மனசுல உங்கள நல்ல விதமா நெனைக்கிறதுக்கு தான் ஏற்படுத்தும். நம்மளுக்கு லைஃப் வேல்யூவா இருக்கிறதுக்கு காரணமே பெர்சன்ஸ் எல்லாருமே பக்கத்துல இருக்கிறது தான். அது யாரா வேணா இருக்கலாம். எந்த பெர்சனா வேணாலும் இருக்கலாம். உங்க பக்கத்துல இருக்க பெர்சன தான் நாம சொல்றோம். பக்கத்துல எந்த பெர்சனா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு யாரையா பிடிக்கலனா கூட நீங்க அவங்கள பத்தி நல்ல விதமாவே நினைங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத விஷயம் இருந்தாலுமே, ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் அவங்க கிட்ட இருக்கும் இல்லையா? அந்த விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப நினைங்க. அப்போதான் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நினைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதா உங்ககிட்ட வந்து சேரும். அதே மாரி அவங்க கிட்ட எந்த கெட்டதும் இருந்தாலுமே அத பத்தி யோசிக்காதீங்க. அப்படி நீங்க யோசிச்சு அவங்க கிட்ட குறை கண்டுபிடிச்சு இது பண்றீங்கன்னா, உங்களோட எனர்ஜி ட்ரை ஆகும். உங்களோட எனர்ஜி தான் ஸ்பாயில் ஆகும். அதனால நீங்க இன்னொரு பெர்சன பத்தி எந்த விஷயத்திலயும் தப்பாவே நினைக்காதீங்க. நீங்க தப்பா நினைக்க உங்க எனர்ஜியும் ட்ரை ஆகும். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கம்மியாகும். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவங்கள பத்தி நல்ல விதமா சொல்லிட்டே இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடந்துட்டே இருக்கும். நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நல்ல உறவுகளும் கிடைச்சிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்கள பார்த்து என்னடா இது இவங்க நம்மள பார்த்து அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்க இவ்ளோ வச்சிருக்காங்க. இந்த மாரி பொறாமப்படுறத நிறுத்திடுங்க. பொறாமப்படுறீங்கனாலே அத திருப்பி போட்டு பாருங்க. பொறாமை என்ற வார்த்தைய திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வரும்ன்றத நீங்க பண்ணி பாருங்க. இது எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லிக் குடுத்தது. யார பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. பொறாமன்னு பட்டினா அந்த வார்த்தைய திருப்பி போட்டு பாரு. அதுவா தான் ஆவன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் பொறாமன்ற ஒரு விஷயம் யார பத்தியும் யோசிச்சதே கிடையாது. எனக்கு இருக்க பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் நெறைய யோசிப்பேன். பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு நெறைய மெமரீஸ் இருக்கு. இப்ப வரைக்கும். ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, எனக்கு எல்லாமே இப்ப தான் நடந்த மாரி இருக்கு. ஏன்னா, நான் ஒரு விஷயமும் சின்ன வயசுல நடந்தது. எனக்கு ஒரு விஷயத்திலும் மெமரீஸ் நெறைய இருக்கு. ஒரு விஷயமும் எனக்கு இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சுன்னு பசங்ககிட்டலாம் சொல்லிட்டே இருப்பேன். அந்த மாரி எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் எனக்கு அவ்ளோ
நான் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேனோ, அந்த அளவுக்கு நான் ரீகால் பண்ணிட்டே இருக்கேன். அதனால எனக்குமே சந்தோஷமான விஷயம் தான் நெறைய நடந்துட்டே இருக்கு. நான் எதுக்காகவும் உடைஞ்சு போமாட்டேன். அப்படி உடைஞ்சு போற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, நான் மேஜிக்கல் நேத்து சொன்னேன் இல்லையா? லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி மேஜிக் ஸ்டோன் வச்சு கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஹீல் பண்ணிப்பேன். மத்தபடி நான் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்க ஆள் தான். ஸோ, நீங்களும் அந்த மாரி பாசிட்டிவா உங்கள சுத்தி இருக்கவங்கள பத்தி எது எதெல்லாம் நல்லது பண்றாங்களோ, அத மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மாரி எல்லாமே நடந்துட்டே இருக்கும். நீங்க யார பத்தியா தப்பா நெனைக்கிறீங்க, அவங்களோட விஷயத்துல பொறாமப்படுறீங்க அப்படின்னா, எந்த விஷயத்துக்காக நீங்க அவங்க கிட்ட பொறாமப்படுறீங்களோ, அந்த விஷயம் உங்கள விட்டு கண்டிப்பா போயிடும். அதனால யார பத்தியும் பொறாமப்படாதீங்க. எல்லாருமே ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க. உங்களுக்குமே திரும்ப 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 அந்த மாரி ஹேப்பியான விஷயம் நடந்துட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவங்கள பத்தி நல்ல விஷயம்லாம் நெனச்சு சொல்லிட்டே இருக்கீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அடுத்தவங்கள பத்தி நல்ல விஷயம்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா உங்ககிட்ட வந்துட்டே இருக்கும். நீங்க அடுத்தவங்களோட நெகட்டிவ பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் நெனைக்க முடியுமோ நெனச்சு பார்த்துட்டே இருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்க விஷயத்தலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு எது எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ, அடுத்தவங்க கிட்ட அந்த புடிச்ச விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவா எது எதெல்லாம் இருக்கோ, அத கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அப்படியே அத பத்தி யோசிக்க கூட யோசிக்காதீங்க. அந்த நிமிஷமே விட்டுடுங்க. இப்போ நீங்க யார பத்தியா இதுவரைக்கும் நெகட்டிவா பேசியிருந்து, உங்களுக்கு அது நல்ல விதமாவே அமைஞ்சிருந்தாலும், கண்டிப்பா அது ட்ரை ஆயிட்டு உங்கள விட்டு அது போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பண்ணாதீங்க. நெகட்டிவா இருக்க எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிட்டு, ஒரு பெர்சன பத்தி யோசிக்கிறீங்கனாலே, அவங்களோட பாசிட்டிவான விஷயத்த மட்டும் யோசிங்க. உங்களுக்கு இது மேஜிக்கா பல விதமா உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா கண்டிப்பா அமையும். இத நான் கண்டிப்பா சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உறவுகளுக்காக தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நைட்டு எப்பயுமே இப்போ எல்லா நாளுமே நைட் என்ன பண்றீங்கன்னா, 10:00 முன்னாடி மேக்ஸிமம் தூங்க ட்ரை பண்ணுங்க. மார்னிங் 4:30, 5 இதுக்குள்ள எழுந்ததுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. இந்த டைம் எதுக்கு நான் சொல்றேன்னா, பர்ட்டிகுலரா எதுக்கு சொல்றேன்னா, பஞ்சபூதத்தோட சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்கணும். இதெல்லாம் அந்த புக்ல கிடையாது. நானே தான் சொல்றேன். பஞ்சபூதங்களோட சக்தி நம்ம உடம்புல இருக்கணும். அதுல ஆகாய சக்தின்ற ஒரு விஷயம் நைட் 10:00 இருந்து மார்னிங் 4:00 தான் நல்லா பிரம்மாண்டமா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான விஷயம் எல்லாமே அந்த நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். அதனால தான் இந்த 10:00லேருந்து 4:00 கண்டிப்பா தூங்குங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேங்களா? டே 2 நைட் நம்ம என்ன பண்றோம்? பிளெஸ்ஸிங்ஸ எல்லாமே அந்த ஸ்டோன்ஸ் கிட்ட சொல்லிட்டு, நன்றி உணர்வ காட்டிட்டு நம்ம தூங்குறோம். இல்லையா? மார்னிங் எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் 3 டே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸ்டோன் வச்சு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நடந்த இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் நன்றி உணர்வு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேமிலில ஒரு 3 பேரோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 3 பேரோட ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு யார் மூலியமாவது பிளெஸ்ஸிங்ஸா நீங்க பிளெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? இந்த பெர்சனால நான் பிளெஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாரி இருக்கும் இல்லையா? ஒரு 3 பேர ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. 3 பேரோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மார்னிங் அந்த 3 பேருக்கும் 5 பாயிண்ட்ஸ் ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ்லயும் எழுதும்போது அவங்க நேம் சொல்லிட்டு, இந்த விஷயத்துக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். அப்படின்னு அந்த நன்றின்ற மேஜிக்கலான வேர்ட யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. உணர்ந்து சொல்லுங்க. ஒரு வாட்டியும் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஒரு பெர்சனுக்கும் 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். அவங்களோட நேம் சொல்லி நீங்க உங்கள விட சின்னவங்களா இருந்தா அவங்க நேம் சொல்லுங்க. அப்படி இல்லன்னா அம்மா அந்த மாரி அவங்க யாரு உங்களுக்கோ அவங்களோட இதுவ சொல்லி, அந்த உறவு பேர சொல்லி, "இது நீங்க எனக்காக பண்ணியிருக்கீங்க. நன்றி" அப்படின்ற உணர்ந்து சொல்லுங்க. டே 3 நம்ம என்ன பண்ண போறோம்? மேஜிக்கல் ஸ்டோன் யூஸ் பண்ணி இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் நன்றி சொல்லுங்க. அடுத்தது நோட் எடுத்துக்கோங்க. அந்த 3 பேரோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கும் 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு ஒருத்தவங்க எழுதியிருக்கிறதையும் ஒண்ணும் படிச்சுட்டு, இதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். அவங்க பேர சொல்லியோ, இல்ல அந்த உறவு முறைய வச்சோ அந்த லைன சொல்லிட்டு, இதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நன்றி சொல்லுங்க. 5 பாயிண்ட்ஸையும் எல்லாருக்குமே அந்த மாரி சொல்லணும். அந்த 3 பேருக்குமே அந்த மாரி சொல்லணும். 5 பாயிண்ட்ஸுமே அந்த 3 பேருக்குமே அந்த மாரி சொல்லணும். ஒருத்தவங்களுக்கும் பேர சொல்லி, சொல்லி என்ன சொல்லியிருக்கீங்களோ, எந்த பிளெஸ்ஸிங்ஸ்க்காக நீங்க சொல்றீங்களோ, அத சொல்லி தேங்க் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் அந்த நாள் ஃபுல்லா அந்த 3 பேரோட ஃபோட்டோ நீங்க அடிக்கடி பார்க்குற மாரி இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு தனித்தனியா பாருங்க. ஒரே நேரத்திலே பார்க்கக்கூடாது. தனித்தனியா அப்பப்ப நீங்க எடுத்து பார்த்து, அவங்களுக்கு ஒரு
தேங்க் பண்ணுங்க. மனசார தேங்க் பண்ணுங்க. அப்பப்போ எடுத்து அந்த ஒரு நாள் ஃபுல்லா எத்தன வாட்டி பண்ண முடியுதோ, அதே மாரி பண்ணுங்க. அதே மாரி நைட்டு தூங்கும்போது எல்லா உறவுகளுக்கும் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லா எந்தெந்த விஷயத்துக்குலாம் நல்லது நடந்துச்சோ, அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு படுங்க. படுத்து தூங்குங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்லயும் என்னென்ன மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இருக்க இம்பார்ட்டன்டான பெர்சனுக்கு அவங்க லைஃப்லயும் நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.